உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராணி, இவங்க உன்னை பார்க்க வந்திருக்காங்கம்மா. உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களாமே. பேரு அபிதான்னு சொன்னாங்க. அபிதா நமக்கு தெரிஞ்ச பொண்ணா? என்ன ராணி, அவங்க என்னன்னா உன்னை ரொம்ப வேண்டப்பட்டவன்னு சொல்றாங்க. நீ என்னன்னா அந்த பேரையே கேள்விப்படாத மாதிரி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க. யாரு சித்தப்பா அது? தெரியல தமன்னா. ராணிக்கு தெரிஞ்சவன்னு வந்திருக்கா. எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு. அதனாலதான் உன்னை நான் கூட்டிட்டு வந்தேன். என்ன ராணி, என்ன தெரியலையா? நான் தான் ஆபிதா. என்ன மறந்துட்டியா ராணி? இது அந்த டாஃபியா குரல் மாதிரில இருக்குது. இது நம்மளாண்ட மீன் தொட்டிய குத்து அந்த பொண்ணோட குரல் மாதிரியே இருக்குது. இது கண்டிப்பா அந்த பொண்ணோட குரல் தான். அபிதா, வா வா. என்ன டாபியா, ஏதோ சொல்ல வந்துட்டு அப்புறம் சைலண்ட் ஆயிட்டீங்க. அம்மா, ஏன் நீங்க இப்படி முகத்தை மூடின்னு இந்த மாதிரி வந்துக்கிறீங்க? ராணி, நீ கேக்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்ல. நான் வந்தது ஒரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட சொல்லதான். ஒரு நிமிஷம். இந்த புக்க வச்சுக்கோ. அம்மா, இது என்ன புக்கு? இதுல இந்த மீனோட பரிபாஷை உனக்கு புரியுற மாதிரி போட்டிருக்கோம். இது வரைக்கும் தண்ணியோட கலரை வச்சுதான் நீ சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட. ஆனா இந்த மீனோட அசைவுல இருந்து அது உனக்கு என்ன சொல்ல வருதுங்கிற விஷயத்த இந்த புக்ல இருக்கு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி எங்க மொழியில ஒரு ஞானியால எழுதப்பட்ட புக்கு. உனக்காக தமிழ் மொழி மாற்றம் பண்ணத வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்பதான் இந்த மீனாண்ட அக்காவை பத்தி உனக்கு தெரிஞ்சதை சொல்லுன்னு கேட்டுருந்தோம். சொல்லி வச்ச மாதிரி இவ்வளவு அந்த பாஷைய தெரிஞ்சுக்கிற புக்க கொண்டாந்து கொடுக்குறா. கடவுளே, உன் கருணையே கருணை. இந்த பிரபஞ்சம் என்னாண்ட ஏதோ சொல்ல நினைக்குதுன்னு மட்டும் புரிது. நீங்க என்னாண்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைகிறீங்க. அதே சமயம் அதை பத்தி நான் எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் சொல்றது சரியா? ஆமா ராணி, நீ நினைக்கிறது சரிதான். பத்மநாபன் ஐயாவோட ஆலோசனைப்படி உன்னை சுத்தி நடக்கிற சில விஷயங்களை பத்தி நீ புரிஞ்சுக்கணும். நீ ரொம்பவே புத்திசாலி. நான் என்ன நினைச்சு வந்திருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்ட. இதே மாதிரி இந்த மீன் கிட்ட இருந்தும் அதை சொல்ல நினைக்கிற விஷயத்த நீ புரிஞ்சுப்பேங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க வந்திருக்கேன். ராணி, உன் எல்லா கேள்விக்கும் பதில் இந்த புத்தகத்துல கிடைக்கும். மீனோட பரிபாஷைய பத்தி புரிஞ்சுக்கிட்டு அந்த மீனை நீ கவனிச்சேன்னா உனக்கு எல்லாமே தானா புரியும். இந்த பக்கத்தை பாரு. இதுல துஷ்டர்களின் வருகைன்னு போட்டிருக்கு. அதுக்கு எதிர மீனோட பரிபாஷைகள் இருக்கு. இதுல போட்டிருக்கிற மாதிரி அந்த மீனோட உடல் மொழி இருந்துச்சுன்னா அது அந்த விஷயத்தை தான் சொல்ல வருதுன்னு அர்த்தம். இதுல மொத்தம் 10,000 பரிபாஷைகள் இருக்கு. அதை வச்சு நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு உன்னால துல்லியமா புரிஞ்சுக்க முடியும். தமன்னா, இச்சாதாரி வந்துருச்சு. இங்க வந்து பாரு. தமன்னா, நான் வந்துட்டேன். தமன்னா, உள்ளதான் வந்துட்டு இருக்கேன். சித்தப்பா, இனிமே ஒரு கவலையும் இல்ல. நமக்கு ஹெல்ப் பண்ணதான் லேக்கா வந்திருக்காங்க. அதுகிட்டயே ராணிய பார்க்க வந்தது யாருன்னு கேட்டா கண்டுபிடிச்சு சொல்லிட போகுது. வாங்க போலாம். அந்த டாபியா ஏதோ ஒரு விஷயமா தான் என்ன பார்க்க வந்துகிறா. அத்தை கேட்டா ஆமா இல்லன்னு எதுவுமே சொல்லவே இல்லையே. என்னவா இருக்கும்? இது இப்படி நீந்துச்சுன்னா ஏதோ அர்த்தம்னு டாபியா இப்பதானே அதை காமிச்சா.
வாமா. கிளம்பிட்டியாமா? ரொம்ப நாள் கழிச்சு ராணிய பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க நிறைய பேசினோம். ரொம்ப நல்லதுமா. நீ இப்படி அடிக்கடி வந்துட்டு போமா. ராணிக்கு இந்த மாதிரி நேரத்துல நீ அடிக்கடி வந்துட்டு போனா ரொம்ப ஆறுதலா இருக்கும். கண்டிப்பா வரேங்க. அப்ப நான் கிளம்புறேன். சரி. ஒரு நிமிஷம் இருங்க. ஆ, எங்க வீட்டுக்கு வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போனேன் எப்படி? இந்தாங்க, இந்த காஃபியாவது குடிச்சிட்டு போங்க. இல்லைங்க, பரவாயில்ல, நேரம் ஆச்சு. நான் இன்னொரு நாள் வரேன். சரி, ஓகே. சரி, நான் வரேன். சரி போயிட்டு வாமா. வாமா லேக்கா. லேக்கா வந்தாச்சு. இந்த வீட்ல பரதா போட்ட பொண்ணா? இது யாரு? ஃபைண்ட் ஹூஸ் தட் பிளாக் ட்ரெஸ் கேர்ள். இவங்க யார் சித்தார்த்? இவங்க முன்னாடி நாம முகத்தை காட்டினா அந்த கொலைகாரங்க உஷாராயிருவாங்க. இதுக்கு மேல இங்க இருக்கிறது நல்லதில்ல. ஓ, அவங்களா? ராணிக்கு தெரிஞ்சவங்க. ராணியை பார்த்து பேசுறதுக்காக வந்தாங்க. ராணி எங்க இருக்காங்க? அவ மேல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. நல்ல வேலை, நம்மளை பத்தி எதுவும் கேட்கல. Don't know who she is. Doubtful about her. சரி, நான் கிளம்புறேன். சரிம்மா. சரிங்க. வாமா. ஒரு நிமிஷம். என்ன நம்மள கூப்பிடுறா? லேக்கா, இதுக்காக அவங்கள கூப்பிட்டீங்க? இல்ல சித்தார்த், நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏற்கனவே அந்த இச்சாதாரி பயங்கர கோவத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப சர்ப்பகால தோஷத்துல கூட ராணிய அழிக்க முடியலன்னு இன்னும் வெறியா இருக்கும்ல. ஏன் இவங்க கூட இச்சாதாரியா இருக்கலாம்ல. அதனாலதான் செக் பண்றதுக்காக சொன்னேன். உங்க முகத்தை கொஞ்சம் பார்க்கணும் நானு. நிறுத்துங்க. என்னாச்சு? இல்ல ராணி, இவங்க என் முகத்தை பார்க்கணுமா? யோ, நீ என்ன நினைச்சுன்னு இருக்கிற? அவ என் ஃப்ரெண்டு. என்னத்துக்கோசரம் இவளை இப்படி நிக்க வச்சு ஏதோ குற்றவாளிய நட்டுற மாதிரி நட்டுறீங்க? நீங்கெல்லாம் படிச்சவங்க தானே? யார் என்னன்னு ஒரு தராதரம் வேணா? நீங்கெல்லாம் படிச்சவங்க தானே? யார் என்னன்னு ஒரு தராதரம் வேணா? அவங்க மதத்துல யாருக்கும் மூஞ்சிய காட்டக்கூடாதுன்னு தானே இப்படி பர்தா போட்டுக்கிறாங்க. அத்தை கூட மதிக்காம இப்படி நந்துக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ராணி, கோவப்படாத, அமைதியா இரு. சாரி அபிதா, இவங்க பண்றதுக்கு நான் உன்னாண்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல ராணி, நான் கிளம்புறேன். எல்லாருக்கும் வரேங்க. சரிம்மா. சரிங்க. போச்சு. கடைசி வரைக்கும் வந்தது யாருன்னு பார்க்க முடியாம போயிடுச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.